நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இப்ப எங்க போன்றாரு? ஏன் போன்றாரு? சரி, ஏன் போனோம்? இவர் சோம்பேறியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் சோம்பேறியா இருக்கிறதுனால இப்ப எங்க போனோம்? எறும்பு கிட்ட போனோம். இவர்கிட்ட என்ன இல்ல? ஞானமே இல்ல. ஏன் ஞானம் இல்லைன்னா இவர் சோம்பேறியா இருக்கிறாரு. இப்ப சோம்பேறியா இருந்தா தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களா? உட்கானே தூங்குவாங்க. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் தூங்குறாங்கன்னு இங்க பாக்கலாம். இப்போ உட்கானே தூங்கும். இப்போ ஏன் வசனம் அப்படிதான் சொல்லி இருக்குது. அப்போ அதனாலதான் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, உன் கண்ணுக்கு என்ன வரவிடாத, தூக்கத்தை வரவிடாத, நீ தூங்காத, இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீ தூங்கக்கூடாது. இப்ப நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா எங்க போன்றாரு? எறும்பு கிட்ட போன். அதனாலதான் எறும்பு குறிச்சு நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த எறும்பு கிட்ட போறதுக்கு முன்னாடி திருப்பி ஆரம்பத்துல இருந்து வரணும். இப்ப பாத்துட்டுமா, இந்த ஒரு மனுஷன் இப்ப என்னன்னா கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மனுஷன் யாரு அல்லது இந்த மனிதன் யாரு, நண்பன் யாரு, அந்த நண்பனுக்கிட்ட இவர் நண்பனுக்காக பிடிப்பட்டாரு. அப்ப எங்க பிடிப்பட்டாரு? அடுத்து இவர் அந்நியனுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? கையெடுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அந்நியன் யாரு? கையெடுத்து கொடுக்கிறது யாரு? அப்போ வேட்டைக்காரன்னா என்ன, வேடன்னா என்ன? இவர் தண்ணியை போய் தாழ்த்திக்கொன்னு சொல்றாரு. எப்படி தாழ்த்தி கொள்ள முடியும்? அந்த வெளிமானும் அடுத்து குருவியும் இன்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தா தான் எறும்பு கிட்டே வர முடியும். புரியுதுங்களா? இப்ப எறும்பு கிட்ட போறதுக்கு முன்னாடி முதல் சாலமோன் சொல்ற இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தான் ஏன் எறும்பை பத்தி பேசுறார் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டா போலாம். இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய நண்பனுக்காக, சிநேகிதனுக்காக பிணைப்பட்டிருக்கிறாரு. அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. வாயின் வார்த்தைனாலையும் சொல்லுனாலையும் என்ன இருக்கிறாரு? இப்போ மாட்டின்னு இருக்கிறார். இப்ப இதுல இருந்து இவர் தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மானை போலவும் குருவியை போலவும், சில இடத்துல புறான் கூட வந்திருக்கோம். இப்படி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தப்பிச்சு வெளியே வரணும். இப்ப ஒவ்வொன்னா போனோம். ஆரம்பிக்கும் போதே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்னன்னு தொடங்குனது? என் மகனே. அப்ப யாருக்கிட்ட சொல்றார்? யார் அந்த என் மகன்? ஆமாங்க, தேவனோட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனின் பிள்ளைகள் தான்.